முஸ்லீமாக இருந்தால் அவங்க இதை ஹிந்துவாக மாறி இருக்காங்களா? பொட்டு வச்சா அதில் என்ன சார் பலன்? பட் இப்போ இருக்கிற டேஸில் என்னக்குன்னா இங்கே போய் வாக்கெடுக்கிறாங்க. இங்கே வாக்கெடுத்து இதை வலிச்சு கொண்டாந்து போட்டு இதை வலிச்சு கொண்டாந்து போட்டு ஜேசிபி விட்டு அப்படியே ஒரு நிறவி அப்படியே கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க. ஒரு ட்ரையாங்கிள் சக்கரா இருக்கும். அந்த சக்கராவை நீங்கள் மனக்கண்ணால் பார்க்கப்பட வேண்டும். இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எண் 9 பிறந்தவர்கள், 18 பிறந்தவங்க, 27 பிறந்தவங்க, இந்த மாங்குலிக்கு இருக்கவங்க புதுசாக வாங்கினா எந்த நம்பரை வச்சா எனக்கு பிஸ்னஸ் நடக்கும், எந்த நம்பரை வச்சா எனக்கு ரியல் எஸ்டேட் நடக்கும், எந்த நம்பரை வச்சா எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் என் பேச்சை கேட்பார்கள் அப்படிங்கிற நம்பரை நாங்கள் பாம்பு புத்து மேலே வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு என்ன சார் பரிகாரம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுலேருந்து பிரசாதம் அவங்களுக்கு போய் சேர்ந்த உடனே எனக்கு என்ன வித்தின் வீக்கில் நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நமஸ்காரம் மாவ சிவ அசி 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 மாவ சிவ. ஒரு லேடி, ஸோ அவங்க முஸ்லீமாக இருந்து ஹிந்துவாக மாறிட்டாங்களாம். ஹிந்துவாக மாறிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, சார் நான் பொட்டு வைக்கணும், முஸ்லீமாக இருந்தால் அவங்க இதை ஹிந்துவாக மாறியிருக்காங்களா? பொட்டு வச்சா அதில் என்ன சார் பலன், எப்படி வைக்கணும், நெத்தியில் வைக்கணுமா, எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பொட்டு அப்படின்னா கண்டிப்பாக நெத்தியில் தான் வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. இதில் ஸ்டிக்கர் போட்டு வைக்கலாமா அல்லது குங்குமம் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தால், இந்த இடத்துல இருக்கக்கூடிய முத்ரா, இந்த முத்ரா 2 புருவத்துக்கு மத்தியில் இருக்கும். அந்த இடத்துல நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும் போதெல்லாம் என்ன நினைக்கிறேன், அந்த முத்ரா ஆக்டிவேட் ஆகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கையில் படப்பட என்ன நினைக்கிறேன், அந்த முத்ரா ஆக்டிவேட் ஆகும். அப்போ அந்த 2 புருவத்து மத்தியிலேருந்து கொஞ்சம் மேலே தூக்குன மாதிரி நினைக்கிறேன்னா பெண்கள் குங்குமத்தை வைக்கப்பட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த மோதிர விரலால் வைக்கப்பட வேண்டும். கூடவே பெண்கள் நேராக வாக்கு எடுத்து வைக்கப்படும் பொழுது இவர்களுக்கு யோகம் ஜாஸ்தி. இந்த நேராக வாக்கு எடுத்து வைக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம் வருவதில்லை. அவர்களுக்கு குழந்தை பேருவில் எந்த விதமான மாற்றங்கள் ஏற்படுவதில்லை, தொந்தரவு வர்றதில்லை. என்ன சார் அப்படி ஒரு இது இருக்கா? ட்ரூ, செஞ்சு பாருங்க. ஒரு குழந்தை பேர் இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க நேரா வாக்கெடுத்து செய்யணும். நேரா இப்படி பாதி முடி, இப்படி பாதி முடி. ஒரு முறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் மாவ சிவ டாக்டர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். பட் இப்போ இருக்கிற டேஸில் என்னக்குன்னா இங்கே போய் வாக்கெடுக்கிறாங்க. இங்கே வாக்கெடுத்து இதை வலிச்சு கொண்டாந்து போட்டு இதை வலிச்சு கொண்டாந்து போட்டு ஜேசிபி விட்டு அப்படியே ஒரு நிறவி அப்படியே கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க. ஸோ அப்படிலாம் வேண்டாம், ரைட்டா? இதில் இந்த ஸ்ட்ரெயிட்டான இதை அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். கூடவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். இந்த ஒவ்வொரு முறையும் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விரலில் இந்த பக்கம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முத்ரா ஆக்டிவேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நேரம் கிடைக்கும் பொழுது என்னன்னா கண்ணை மூடிட்டு சாம்பவி முத்ரா, கண்ணை மூடிட்டு சாம்பவி முத்ரா, சாம்பவி முத்ராங்கிறது கண்ணை மூடிட்டு இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டா Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. AS Mahashri Rajan. ஒரு ட்ரையாங்கிள் சக்கரா இருக்கும். அந்த சக்கராவை நீங்கள் மனக்கண்ணால் பார்க்கப்பட வேண்டும். அந்த சக்கராவை கிளாக் வைஸில் அப்படியே நீங்கள் சுற்றி பண்ணணும். ஒரு நாளைக்கு நினைக்கிறேன் 19 டைம்ஸ் அந்த ட்ரையாங்கிளை நீங்கள் வந்து இமேஜினில் வரைஞ்சாவே நினைக்கிறேன் சாம்பவி முத்ரா ஓப்பன் ஆயிரும். அப்போ உங்களுக்கு எந்த விதமான திருஷ்டி ஏற்படாது, ஹெல்த் நல்லா இருக்கும், மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா குங்குமம் இந்த நெற்றி 2 பூர்வத்திற்கு மேலே சற்று தூக்கி வைக்கப்பட வேண்டும். பட் லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்க, 2ஆம் நம்பரில் பிறந்தவங்க, 5ஆம் நம்பரில் பிறந்தவங்க, இவர்கள் மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவப்பு நிற குங்குமம் வைக்காமல் கொஞ்சம் அரக்கு கலர், நம்ம அரக்கு கலர் சேலை சொல்லுவோம் பாருங்களேன், அந்த அரக்கு கலர் இருக்க மாதிரி வைத்துக் கொள்ளப்பட வேண்டும். அது மாதிரி வைக்கப்பட்டால் இவர்களுக்கு யோகம் அதிகரிக்கும். குறிப்பாக உலகிலே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் மவ சிவ யூனிவர்சல் கான்செப்ட் என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் டாக்டர் AS மகாஸ்ரீ ராஜன். இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் எண் 9 பிறந்தவர்கள், 18 பிறந்தவங்க, 27 பிறந்தவங்க, இந்த மாங்குலிக்கு இருக்கவங்க
செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கண்டிப்பாக பெண்கள் வெளியே செல்லும் பொழுது நெத்தியில குங்குமம் இல்லாமல் வெளியே செல்லவே கூடாது. அது மாதிரி இருந்தால் நெத்தியில குங்குமத்தோட வெளியில போனால் எந்த விதமான தோஷங்கள் இவர்களை அங்காது. இருந்த பழைய தோஷமும் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சப்ரஸ் ஆகும். அப்ப இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டே இருந்தாவே நமக்கு இருக்கக்கூடிய பிளானட்டரி பொசிஷன்ல நெகட்டிவிட்டி எது இருந்தாலும் என்னன்னு கேட்டா அந்த நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஸோ இது வந்து வெரி சிம்பிள் தான், நம்ம வீட்டில இருந்தே செய்யலாம், தவறுதும் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட்? செஞ்சு பாருங்க, ரிசல்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும். நாங்கள் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாஸ்து முறைப்படி என்னன்னு வீட்டுக்கு நாங்கள் பிளான் போட்டு கொடுக்குறோம். நியூமராலஜி முறைப்படி குழந்தைகளுக்கு நல்ல வேல்யூபிளாக இருக்கிற நேம்ஸ் வச்சு கொடுக்குறோம். கார் வாங்கினா கார் நம்பர் கொடுக்குறோம், ஸ்கூட்டர் வாங்கினா ஸ்கூட்டர் நம்பர் கொடுக்குறோம். செல்லு நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. புதுசாக வாங்கினா எந்த நம்பரை வச்சா எனக்கு பிஸ்னஸ் நடக்கும், எந்த நம்பரை வச்சா எனக்கு ரியல் எஸ்டேட் நடக்கும், எந்த நம்பரை வச்சா எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸ் என் பேச்சை கேட்பார்கள் அப்படிங்கிற நம்பரை நாங்கள் டிசைன் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் வாங்கிக்க வேண்டியது அது. ஸோ இந்த மாதிரி சர்வீஸ்லாம் நாங்கள் பண்ணுறோம். தேவை ஏற்பட்டால் எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நம்பர் குறிச்சிக்கோங்க, 9944439027. இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக we will guide you and help you. பாம்பு புத்து மேலே வீடு கட்டியிருக்கோம், அதுக்கு என்ன சார் பரிகாரம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலதை கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா. இந்த பாம்பு புத்து மேலே வீடு கட்டப்பட்டிருந்தால் மலைகளால் சூழப்பட்ட இடங்களில் நடுவில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன், அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, அங்கே போயிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நெல் குத்தி பொங்கல் வைக்கப்பட வேண்டும். புது பானையில் பொங்கல் வச்சு ஆதிசேஷனுக்கு படைக்கணும். ஆதிசேஷனுக்கு நல்ல ஒரு வேஷ்டி, பட்டு வேஷ்டி கட்டப்பட வேண்டும். நல்லா புரியுதுங்களா? அதுக்கு நல்லா நீட்டாக திருமஞ்சன ஒரு அபிஷேகம் பண்ண வேணும். அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஸ்னேக் டவர் மேலே, பாம்பு புத்து மேலே வீடு கட்டப்பட்டிருந்தால் அந்த தோஷம் கம் இன் டு நார்மல் லெவல். நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். டன். ரூபாராணி அப்படிங்கிறவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க ஆன்லைனில் நல்லா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. பட் அது திடீர்னு கேட்டீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸாக ஆன்லைனில் பிஸ்னஸே எதுவும் வரல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. அவங்க ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு ஈச்சமலை மகாலட்சுமி கோவில்லேருந்து ஏதாவது விசேஷம் நடக்கிற நேரத்தில் எங்களுக்கு கொஞ்சம் பிரசாதம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் தேனி பெரியகுளம் ஈச்சமலை மகாலட்சுமி கோவில். புது வாகனம் வாங்கி புது நம்பர் வைத்து யோகம் பெற வேண்டுமா? எங்களை அணுகுங்கள். கோல்ட் டைம் நியூமராலஜி. பிரசாதம் அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கு. சேர்ந்த உடனே என்ன வித்தின் வீக்ல நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒருமுறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். தேங்க்யூ ஸோ மச் மேடம். ஸோ உங்களுக்கும் ஏதாவது தேவைப்பட்டால், மகாலட்சுமி கோவில்லேருந்து பிரசாதம் தேவைப்பட்டால் இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ உங்களோட முடிஞ்சது என்னன்னு நீங்கள் எது வேணால் நீங்கள் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். கான்ட்ரிபியூட் பண்ண உங்களுக்கு பிரசாதம் உங்கள் வீடு வந்து சேரும். ஸ்வரம் அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். சரி, ஆக்சுவலி பெரியசாமி அப்படிங்கிறவருக்கு நம்ம பேசணும். அவர் அனுமன் சாலிசா ஸ்லோகன் நம்ம சொல்லியிருந்தோம். அவரால் சொல்ல முடியல அப்படின்னா அவரோட சன்னு வந்து முருகன் வந்து சொல்லலாம், தவறே இல்லை. இருந்தாலும் அவருக்கு செல்லில் வந்து என்னென்னா அனுமன் சாலிசா இருக்கிற மாதிரி எனக்கு என்ன ஜெய் ஸ்ரீராம் செல்லு அடிச்சு, செல்லில் வந்து என்னன்னு
கால் உள்ள வரும்போதோ இல்ல கட் பண்ணும் போதோ என்ன நினைக்கிறேன்னா ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவுண்ட் ஒரு மாதிரி போட்டுக்கோங்க. அவரோட செல்லுலையும் என்ன நினைக்கிறேன்னா ஓபன் பண்ண உடனே ராஜ தர்பாரில் இருக்கக்கூடிய என்னது ஆஞ்சநேயர், இது நாமக்கல் ஆஞ்சநேயர் போட்டோ இருக்கிற மாதிரி வச்சு கொடுத்துருங்க. அல்லது அந்த அனுமன் சாலிசா வந்து என்னன்னா ஆடியோ போட்டு விட்டீங்கன்னா காதால கேட்குற மாதிரி கூட நீங்க பண்ணி கொடுக்கலாம். தவறேதும் இல்லை மிஸ்டர் முருகன். இந்த பூக்கள் எல்லாத்துக்கும் ஒரே பேர் தான். காரணம், இது எல்லாத்துக்கும் ஒரே மனம், ஒரே குணம். ஆனா நீங்க அப்படி இல்லையே. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை, தனி திறமை இருக்கு. உங்கள் ராசிக்கான பேர் மாற்றத்தை இன்றே செய்யுங்கள். பேர் மாற்றம் பெரிய மாற்றம். ஸோ எங்களோட சேனலை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க டைம் இருக்கும்போது என்னன்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கருத்துக்கள் வந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட 108 days ப்ரே பண்ண மவ சிவ அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டிங் டேபிள் எங்ககிட்ட கிடைக்குது. உங்களுக்கு தேவை ஏற்பட்டால் 9944439027 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. they will guide you and help you. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கு. வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan. ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ராஜன். நன்றி, வணக்கம்.